நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு கோவிலோட சரித்திரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு பெருமை என்ன, யாருக்கெல்லாம் அவர் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த விதத்துல எத்தனையோ திருத்தலங்களின் பட்டியல்ல வைணவ திவ்ய தேசங்கள் 108 பெருமை என்ன அப்படிங்கிறத ஒரு நாள் ஒரு திருத்தலம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பார்த்துட்டு வரும் பொழுது சோழ நாட்டு திவ்ய தேசங்களை நல்லபடியா தரிசித்தோம். அதே போல நடுநாடு, தொண்டை நாடு, இவை எல்லாவற்றையும் தரிசித்து முடித்துவிட்டு நம்முடைய மலை நாட்டு திவ்ய தேச யாத்திரைக்குள்ளதான் இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த மலை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ரொம்ப அற்புதமான பல விசேஷங்கள் இருக்கின்றது. அந்த விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த மலை நாட்டு திவ்ய தேசங்களுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மலை நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேரள பிரதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை அவ்வாறு அழைப்பது வழக்கமாக இருக்கின்றது. வேழம் கொண்டது அப்படின்னு சொல்றோம். வேழம் அப்படின்னா யானைகள். கேரள பிரதேசத்துக்கே உரித்தானது எது அப்படின்னு பார்த்தா இந்த வேழம் என்று சொல்லக்கூடிய யானைகள். எங்க யானை இருக்கின்றதோ அங்கு மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். மகாலட்சுமி ஐஸ்வர்யம் நன்கு பெருகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு யானைகள் இருந்தா அது தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால தான் பழைய காலங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ராஜாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல யானைகள் இருந்தது. அவ்வளவையே இன்னைக்கும் கோவில்கள்ல போனா நம்ம யானைகளை பார்க்க முடியும். எதனால் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம், கோவிலுக்கென்று இருக்கக்கூடிய சாநித்தியம், அதே சமயம் அந்த ஐஸ்வர்யம் அந்த இடத்துல எவ்வளவு பிரசித்திங்கிறதுனால அந்த யானையினுடைய ஒரு அழகான தரிசனத்தையும் நாம் காண முடியும். அந்த மாதிரி யானை நிறைய இருக்க அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யம். அப்படி கேரள பிரதேசத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா கணக்கில் அடங்காத வேழங்கள் அங்கு உண்டு. இந்த வேழம் அப்படிங்கிறது கேரளான்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வரும். அடுத்து கேரளான்னு சொன்ன உடனே நம்முடைய எண்ணத்திற்கு எது வருகின்றது? பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய அந்த பசுமை தான் இல்லையா? எங்கு பார்த்தாலும் செழுமையாக மரங்கள், அதே போல எங்கு பார்த்தாலும் தீர்த்தங்கள், புழை அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா இடத்துலையும் அந்த தீர்த்தங்கள் சுத்தி இருக்க, மரங்கள் செழுமையாக வளர்ந்திருக்கு, பச்சை பசேர்னு. அதை காட்டிலும் ஐஸ்வர்யம் வேறு என்ன இருக்க முடியும் இல்லையா? ஒரு நாடோ இல்ல வீடோ எதுவாக இருந்தாலும் அந்த தோட்டத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய செழுமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்கின்றோம். ஆனால் இந்த பூமியை பார்த்துதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பூமியை நம்பித்தானே இருக்கோம். அப்போ அந்த மண் வளம் என்று சொல்லக்கூடியதும் கேரள பிரதேசத்தை நினைக்கும் பொழுது நம் எண்ணத்திற்கு வருகின்றது. நீர்வளம், மண் வளம், பசுமை வளம், விலங்குகள் என்று சொல்லக்கூடியதுல யானை, இப்படி எல்லா விதமான வளங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு. அப்படிங்கிறதுனால ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது கூட காட்ஸ் ஓன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது கடவுளுக்கென்று ஒரு இடம் உண்டே ஆனால் அது கேரள தேசம் அப்படின்னு சொல்றது போல. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இயற்கை சூழல்களை ரட்சிப்பதுல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கோவில்களினுடைய ஒரு அமைப்பு நம்பூர்ல இருக்கிற மாதிரி அந்த கோவில்களுடைய அமைப்பு இருக்காது. இந்த கோவில்களுடைய அமைப்பு எல்லாமே பார்த்தா ஒரு கூரை, அழகா ஒரு தொப்பியை கவித்து வச்சது மாதிரி தான் அந்த இறைவனுடைய கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கூரை, அந்த கூடாரமானதை நம்ம பார்க்க முடியும். அதே போல அம்பலம் அப்படின்ட்டு அழைப்பார்கள். ரொம்ப பெரிய கர்ப்ப கிரகம் இருக்கா, ரொம்ப பெரிய பெரிய மூர்த்தியா பெருமாள் இருக்காரா அப்படின்னா 1-2 திவ்ய தேசத்துல தான் அப்படி இருக்கார். மற்ற இடத்துலலாம் பார்த்தா குட்டியா தான் இருப்பார். சமயத்துல அவ்வளவே குருவாயூரப்பன் கோவிலுக்கே நம்ம போறோமே, குருவாயூரப்பன் கோவில் திவ்ய தேசத்துல வராது. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த கோவிலுக்கு போனா முதல் தரம் போகும் பொழுது குருவாயூரப்பன் எங்க இருக்காருன்னே சமயத்துல நம்ம கண்ணுக்கு அவ்வளவு எளிமையாக பார்த்து விட முடியாது. ஏன்னா கீழே இருப்பார், சின்ன மூர்த்தி, அதோட மின் விளக்குகள் எல்லாம் எதுவும் இருக்காது. தீபத்தின் பிரகாசத்துல தான் பெருமாளை நம்ம தரிசிக்க முடியும். அழகா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருப்பா. ஒரு கணம் பார்த்தாலும் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகம்ங்கிறது வட்டமா அப்படி இருக்கும். சதுரமா நம்ம வெளியில சுத்துவோமே வழி, உள்ள பார்க்கும் பொழுது அப்படி ரொம்ப அழகா இருக்கக்கூடியது. அதே போல
இந்த 7 நிலை கோபுரங்கள்னு நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா தமிழ்நாடுல, அந்த மாதிரி கோபுரங்களை எல்லாம் நம்ம கேரள பிரதேசத்துல பார்க்க முடியாது. அங்க இருக்கக்கூடியது சாதாரணமா ரொம்ப ஒரு அழகான அமைப்போடு இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அதே மாதிரி இங்க சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நம்ம கோவிலுக்கு கோவில் தூண்கள்ல இருந்து எல்லாத்துலயும் பார்க்கிறோமே, அதெல்லாம் எதுவும் இல்லாத வேறு விதமான கோவில்கள். ஆனால் பெருமாளுடைய சாநித்தியத்திற்கு எந்த விதமான குறையும் இல்லை. அதே போல இங்க தமிழ்நாட்டுல திவ்ய தேசங்கள்லாம் போய் தரிசித்தோமே ஆனால் வைஷ்ணவர்கள் பூஜை செய்வதை நம்ம பார்க்க முடியும். ஆனா கேரளா அப்படிங்கறதுல போனா மலையாள அந்தணர்கள் தான் அந்த பூஜைகளை செய்வார்கள். வைணவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுக்கென்று அந்த ஈர முங்குரு சீர்பாத சேவைன்னு நான் முன்ன சொன்னது போல அந்த ஈர ஆடையை உடுத்தி கொண்டு மடியோடு உள்ள அமர்ந்தபடி பூஜைகளை செய்வது மலையாளத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கமாக இருந்தது. ராமானுஜர் ஒரு சமயம் சென்று அதை மாற்றணும்னு நினைத்த பொழுது கூட அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறபடியே இருக்கட்டும் என்று கேட்டுக்கொள்ள, அதன்படி ராமானுஜரும் ஆக்ஞை செய்ய இன்னைக்கும் திவ்ய தேசங்கள்ல பூஜைகளை அவர்கள் தான் செய்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, நமக்கு பிரசாதங்கள்னு பார்த்தா தீர்த்தம் கொடுக்கறது, ஷட்டாரி இதெல்லாம் பெருசா இருக்காது. சந்தனம், துளசி, புஷ்பங்கள் இதெல்லாம் வாழை இலையில வைத்து நம்ம கையில கூட படாதபடிக்கு அப்படி கொடுப்பார்கள். ஏன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அதனால அந்த ஒரு சுத்தம், அந்த ஒரு ஆச்சாரம், அனுஷ்டானமானதை கடைபிடித்து இறைவனுக்கு என்று முழுமையாக தங்களை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த போத்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது உண்டு. அதுபோல அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களின் பூஜையும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. இப்படி பலது உண்டு இந்த மலையாள திவ்ய தேசங்கள்ல. மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல குறிப்பிடத்தக்க வேண்டிய மற்றொன்று என்ன? திருநாவாய் பார்க்கும் பொழுது சொன்னேன், தாயார் சன்னதி அப்படிங்கிறது திருநாவாயில மட்டும்தான் தனி கோவில் நாச்சியாராக இருக்கின்றாள். மற்ற இடம் எல்லாவற்றிலுமே தாயார் பெருமாளோடு திருமார்பிலேயே இருக்கின்றாள். திருநாமம் உண்டு, ஆனால் திருமார்பிலேயே இருந்தபடி அனுகிரகம் செய்கின்றாள். இப்படி இந்த மலைநாட்டு திவ்ய தேசங்களுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. இவ்வளவு பெருமைகள் கொண்ட மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்றைய தினம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் இருக்கே, அதி விசேஷமான ஒரு திருத்தலம். திருமூழிக்களம் அப்படின்னு பெயர் இதற்கு. 68வது திவ்ய தேசம். இந்த திருமொழிக்களம் அப்படிங்கிறது என்னன்னா, திருமொழிக்களம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதாவது சுக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. சுக்தின்னு சொன்னா மொழி, சுக்தி அப்படின்னு சொல்லுவோம் வடமொழியில. அந்த சுக்தின்னு சொன்னா அதற்கு மொழி அப்படின்ட்டு பெயர். ஸ்ரீ சுக்தி அப்படின்னு உண்டு. அந்த ஸ்ரீங்கிறது தான் திருமொழிக்களம் அப்படிங்கிறது தான் திருமொழிக்களம்னு இன்னைக்கு நம்ம மருவி அந்த மாதிரி சொல்கின்றோம். அப்படிப்பட்ட திருமொழிக்களத்துல பெருமாளுக்கு என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா திருமொழிக்களத்தான் அப்படின்னு திருநாமம். அப்பன் ஸ்ரீசுக்தநாத பெருமாள் அப்படின்னு இவருக்கு திருநாமம். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கின்றார். தாயார் மதுரவேணி நாச்சியார்னு பேரு. முன்பு சொன்னதை உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு தரம் நினைவுபடுத்துறேன். இங்கு தாயாருக்கு தனி கோவில் நாச்சியாராக நம்ம சன்னதிகளை பார்க்க முடியாது. தாயார் பெருமாளுடைய பக்ஷஸ்தலத்திலேயே தான் இருக்கா, கௌஸ்துபத்திலேயே கூட இருக்கா, திருமார்பிலேயே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஒவ்வொரு தாயாருக்கும் தனித்தனியான திருநாமங்கள் உண்டு. அந்த விதத்துல மதுரவேணி தாயார் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு திருநாமம். அதே போல விமானம் சௌந்தர்ய விமானம், தீர்த்தம் பெருங்குளம், சங்க தீர்த்தம், சிற்றாறு அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகின்றது. காட்சி ஹாரீத்த மகரிஷி அவருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணின க்ஷேத்திரமாக இருக்கு. இப்படிப்பட்ட இந்த திருத்தலம் எதனால திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தா 2 ஆழ்வார்கள் ரொம்ப அழகா பாடியிருக்கா. இந்த 2 ஆழ்வார்கள் யாரு அப்படின்னா, முதல்ல நான் ஆரம்பிச்சது திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்தோடு தான் தொடங்கினது. அதே போல நம்மாழ்வார் பாடியிருக்கார். பெருமாள் நம்மாழ்வாருக்கு ஒவ்வொரு இடத்துல பலவிதமான குணாதிசயங்களை காண்பித்து கொண்டே வருகின்றார். இதுக்கு முன்னாடி பார்த்த திருத்தலத்துல அவருடைய சௌஷீலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை காண்பிக்கின்றார். அந்த விதத்துல இந்த திருத்தலத்துல பெருமாள் இவருக்கு மென்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை காண்பிக்கின்றாராம். அப்படி நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் இருவரும் மங்களாசாசனம் செய்த திருத்தலம் இந்த திருமொழிக்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம்.
யதேஷ்டமான பல பெருமைகளை கொண்டது இந்த திருத்தலமானது. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னா ஹாரீத்த மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷி. இவருடைய மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. பெருமாள் இடத்துல எல்லை இல்லாத பக்தி கொண்டவர். அப்படிப்பட்ட ஹாரீத்த மகரிஷி இந்த திருத்தலத்துல வந்து தபஸ் இருக்கின்றாராம், பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று. அப்படி தவம் பண்ணின ஹாரீத்த மகரிஷியின் முன்னே பெருமாள் பிரத்யக்ஷமாக தோன்றினாராம். தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமாளே அவருக்கு சொல்கின்றாராம், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறச்ச அவர் சொல்றார், ரொம்ப அற்புதமா நீங்க எழுத வேண்டிய சில விஷயங்கள் இந்த உலகத்திற்கு போய் சேரணும். வர்ணாசிரம தர்மம், யோக சாஸ்திரங்கள், திருமந்திரம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டும். எழுதி எல்லாரும் அதை தெரிந்து கொள்ளுவதற்கு பயனுள்ளதாக செய்ய வேண்டும் என்று சொல்றாராம். ஹாரீத்த மகரிஷியும் அப்படியே செய்வோம் என்று அந்த இடத்துல இந்த தர்மங்கள், அதாவது வர்ணாசிரமம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வர்ணத்துக்கும் இருக்கக்கூடிய தர்மங்கள் என்ன, அந்த வர்ணாசிரம தர்மத்தோடு சேர்ந்து யோக சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதே போல திருமந்திரமானது, இவை மூன்றையும் உபதேசம் செய்கின்றார். அப்படி உபதேசம் செய்து அவரே அதை எழுதவும் செய்கின்றார். இது எல்லாம் முடிகிறது. மொழி அப்படின்னு முதல்லயே சொன்னோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே என்ன பெயர்னு பார்த்தா ஸ்ரீ சூக்தி அப்படின்ட்டு பெயர். இப்ப சொன்னதெல்லாம் அந்த வர்ணாசிரம தர்மம், யோக சாஸ்திரம், இவை எல்லாவற்றையும் ஸ்ரீ சூக்தி அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த ஸ்ரீ சுக்தியை ஸ்ரீ சுக்தி நாதனாக இருக்கக்கூடிய பெருமாள் யார் லோகத்திற்கே முதல்லையா உபதேசம் பண்ணாரோ அந்த பெருமாள் வந்து இவருக்கு எல்லா உபதேசங்களையும் செய்து இவரை உபதேசம் செய்ய வச்சு எழுதவும் வச்சிருக்கார். அப்படிங்கிறதுனால ஸ்ரீ சுக்தி நாதன் அப்படின்ட்டு பெயர். மூழிக்கலத்தான்னு பேரு. இந்த இடத்துல ஸ்ரீ சுக்தியானது ஹாரீத்த மகரிஷி உபதேசித்து எழுதவும் செய்யறதுனால இந்த இடத்திற்கு ஸ்ரீ சுக்தி களம், அதாவது திருமூழி களம் அப்படிங்கிற திருநாமமும் ஏற்படுகின்றது. அப்படி ஹாரீத்த மகரிஷிக்கு பெருமாள் இந்த இடத்துல பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்கிறார். அதே போல இங்கே ஒரு தீர்த்தம், இந்த தீர்த்தமானது ரொம்ப விசேஷம். சங்க தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர். இந்த சங்க தீர்த்தத்துல யார் வந்து ஸ்நானம் செய்து விமோச்சனம் அடைந்தார் அப்படின்னு பார்த்தா ராமனுக்கு அனுஜனாக அவதாரம் செய்த லக்ஷ்மண சுவாமி, இளைய பெருமாளாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண சுவாமி. இப்போ ராமாயணத்துல இந்த பிராத்து சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அண்ணா தம்பிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசம் அப்படிங்கிறது, ஒருத்தருக்கொருத்தர் அவர்கள் மீது வைத்திருந்த மரியாதை, வாத்சல்யம், இவை அனைவருமே நமக்கு வந்து வியக்க வைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஒரு உதாரணமா எடுத்துட்டோம்னா, இப்ப அண்ணா வனவாசம் போறார் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கிற மத்த தம்பிகளுக்கு நியாயமா, ஆஹா இனிமே நம்பத்தான் முதன்மையாக இருக்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷம் தானே ஏற்படணும். ஆனா ஒரு தம்பிக்கு கூட சந்தோஷம் ஏற்படலையா. அண்ணா வனவாசம் கிளம்பினார் என்று லக்ஷ்மண சுவாமிக்கு தான் முதல்ல தெரிய வருது. ஏன்னா அவர் அங்க இருக்கார். இது நடக்கிற சமயத்துல பரதனும் சத்ருகனும் அங்க இல்ல. அவர்கள் இருவருமே கேகய தேசத்துக்கு போயாச்சு. தாத்தா அம்மா வழி தாத்தா வீட்டுக்கு, பரதனுக்கு அம்மா வழி தாத்தா இல்லையா, அதனால கூட சத்ருகனும் போயிருக்கா. அவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். இங்க நடக்கிற சூழல் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. ஆனா லக்ஷ்மண சுவாமியும் அங்கேயே இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது முதல் நாள் கூப்பிட்டு ராமனிடத்துல உனக்கு ராஜ்யம் அப்படின்னு சொல்கின்றார்கள். கைகேயி தசரதனிடத்துல வாங்கின வரமானதை பிரயோகிக்க 3 வரங்கள் கேட்கிறா. அப்படி அதை பிரயோகிக்கிற ஒரு தருணமாக கருதி ராமன வனவாசம் அனுப்பணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு கேட்கின்றாள். பரதன் அரசாளனும் என்று கேட்க வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு சொல்கின்றாள், ராமா நீ கிளம்பு வனவாசத்துக்குங்கிற பொழுது ராமன் தனக்கு ராஜ்யம்னு சொன்னப்ப திருமுகம் எப்படி இருந்ததோ வனவாசம்னு சொன்ன பொழுதும் அந்த முகம் அப்படியே தான் இருந்ததாம். அதனால அவர் நான் கிளம்புறேனே, அதனால என்ன, அப்பாவினுடைய ராஜ்யம் ரொம்ப விஷாலமானது, நாட்டை பரதன் ஆளட்டும், காட்டை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ராமன் கிளம்புறார். ஆனா ராமன் கிளம்பும் போது லக்ஷ்மண சுவாமி வந்தாராம். அண்ணா இல்லாத ஒரு நிமிடம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன், நானும் உங்களோட கிளம்புறேன். அதே லக்ஷ்மண சுவாமியை தன்னோட ராமன் அழைத்து கொண்டு செல்கின்றார். லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு சென்ற ராமன் பரதன் வந்து பின்னாடி விஷயங்கள் எல்லாம் தெரிந்து ராமனை வந்து சந்தித்த பொழுது நானும் உங்களோட வனவாசம் வரேன்னு சொன்ன பொழுது என்னோட நீ வான்னு சொல்லல, நீ
ராஜ்யத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு தான் அப்ப கூட சொல்கின்றார். எதனால் அப்படின்னா, 1000 இருந்தாலும் லக்ஷ்மண சுவாமி ஆதிசேஷனுடைய ஹம்சம். சில நேரங்கள்ல அந்த சர்ப்பத்துக்கு உரித்தான குணங்கள். ஏன்னா தசரதன் பேர்ல அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது, கைகேயின் பேர்ல அவ்வளவு கோபம் வந்தது. அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஒரு கோபம் ஸ்புரிக்குமாம். அது மாதிரி தான் பரதன் பேர்ல அவருக்கு ஒரு கோபம் ஸ்புரித்தது. பரதனும் அவ அம்மாவோடு சேர்ந்துட்டார் போல் இருக்கு. இங்க ராமனுக்கு ஏதோ கெடுதல் செய்யறதுக்குத்தான் பரதன் வருகின்றான் என்று ஒரு கணம் நினைத்தாராம். பரதன் எப்பேற்பட்டவன், அண்ணா வர வரைக்கும் அயோத்தியாக்குள்ள போக மாட்டேன் என்று வெளியிலேயே நந்தி கிராமத்துல இருந்தபடி பாதுகையோடு ராஜ்யத்தை பார்த்து கொண்டவர் இல்லையா? அப்படிப்பட்ட பரதனை அப்படி நினைத்து விடலாமா? அந்த ஒரு சின்ன அபச்சாரமானது லக்ஷ்மணனுக்கு இருந்ததாம். அந்த அபச்சாரத்திலிருந்து விமோச்சனம் தந்ததுதான் இந்த சங்க தீர்த்தம் என்று சொல்லக்கூடியது. லக்ஷ்மண சுவாமி இந்த இடத்துல தீர்த்தம் மாடி அவருக்கு விமோச்சனம் ஏற்படுகின்றது. இப்படி பலவிதமான பெருமைகளை கொண்ட திருமூழிக்களநாதனுடைய ஒரு பேரருளை நாம் பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.